கிளவிய என்னங்க கொட்டு கொட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க? என்னன்னு தெரியுமா உனக்கு இது? அடடா கொட்டெல்லாம் பயங்கரமா கொட்டிக்கிறாங்களே. அடட்டு அடுக்கு டக்கா அடுக்கு டக்கா திக்கு இது பேராண்டி உனக்கு தெரியாதா? நம்ம ஊருக்குள்ள திருவிழா ஆரம்பிச்சாச்சுல, சாமிக்கெல்லாம் காப்பு கட்ட போறாங்க பார்த்துக்க. இதே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ இந்த தடவை காப்பு கட்டணும் பார்த்துக்க. காப்பு கட்டிட்டு பால் குடம் தீச்சட்டி பூக்குழி எல்லாம் இறங்கணும்ல, ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த நாள்லேருந்தே காப்பு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் வெள்ளை அடிச்சு விட்டு காப்பு கட்டிக்குவோம். என்ன சொல்கிற? டுக்கு இதனால கிராம மக்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த வாரத்துலேருந்து கிராம திருவிழா ஆரம்பிக்குது. காப்பு கட்டுறவங்களாம் வந்து கட்டுக்க. வரியெல்லாம் கொடுத்தாச்சு தானே, வரியெல்லாம் கொடுக்கணும் முக்கியமா, ஞாபகத்தில் இருக்கட்டும். டக்கு டக்கு டக்கு. ஓ இல்லை, நாங்கள் என்ன வரியா கொடுக்காம இருக்கிறோம்? எங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது மட்டும் வரியெல்லாம் கொடுக்கணும் கத்திக்கிட்டு இருக்கிற ஆளுங்களை பாரு. நீ சொன்னது கேட்கல, இன்னொரு தடவை சத்தமாக சொல்லு. எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது பார்த்துக்க, திரும்ப சொல்லு. இதனால் கிராம மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, கிராமத்துக்குள்ள திருவிழா ஆரம்பிக்குது. காப்பு கட்டுறவெல்லாம் கட்டட்டும், மறக்காம வரி பணத்தை கொடுத்துடணும். அது மட்டும் ஞாபகத்தில் இருக்கட்டும். வரி பணம் வேணும், வரி பணம் வேணும், வரி பணம் வேணும். சரியா? டக்கு 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 டக்கு. ஐயா நீங்கள் போங்கய்யா. இந்த பையன் ஊரே சொல்லுன்னு அசிங்கப்படுத்தி விடுவியான். பேசாட்டி இருக்க மாட்டியாடா? அந்த ஆளை பிடிச்சி சொல்லுன்னு அந்த ஆள் கத்தி நம்ம வானத்தை வாங்குறியான். வரி கொடுக்கலன்னு எல்லாத்திட்டையும் போய் சொல்கிறதுக்கா? பேச்சாட்டு கம்முனுடா, போடாங்கிட்டு. உன் பேரனை பேசாமல் இருக்க சொல்லுமா. அது விட்டுவிட்டு வாய் ரொம்ப நீளுது அவனுக்கு. வேணுமுனையே அப்போ சொல்ல சொன்னால் நான் கத்தத்தான் செய்வேன் பார்த்துக்க. அவனை அமைதியாக இருக்க சொல்லு. ஏன்னா கட்டுறதா இருந்தாலும் கோயிலை வந்து கட்டிக்கங்க. இன்றைக்கி நாளைக்கு நாளான்னைக்குள்ளே காப்பை கட்டிக்கிடுங்க. என்ன இல்லை பேராண்டி பாட்டி பணம் தரம்ல போய் பெயிண்டெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன். என்ன வீட்டுக்கு நீங்கள் 2 பேரும் நீங்கள் நின்று பெயிண்ட் அடிச்சு விடுங்க. பெயிண்ட் அடிச்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வீடெல்லாம் கழுவி விட்டுவிட்டு போய் காப்பை கட்டிவிட்டு வந்துடுவோம். என்னால் போங்கள போய் பெயிண்ட் வாங்க. சீக்கிரம் 2 பேரும் அடிச்சு விடுங்கள, போயிட்டு வாங்களே. சரி கிளவியா, போகிறோம். குட்டிக்கருவாயா, நீ என்ன தர்மா பண்ணுற? இந்த பெயினுக்குள்ளே முக்கி அந்த செவரு இவரெல்லாம் அடிக்கணும், புரியுதால? எதுவும் மாற்றி ஈத்தி அடிச்சு விடாத, மேலே ஊற்றிக்காத. பார்த்து பொறுமையாக நிதானமாக அடியில, அப்பனா தான் நல்லது பார்த்துக்க. சரியா? பெயிண்ட் அடிக்கிறீங்க, பெயிண்ட் இப்போ பொருளை தூக்கிட்டு போயிடுறேன். கருவாயாண்ணா, இங்கே வச்சிருந்த பெயிண்டை காணோம்னா. ஏய் எருமை மட்டும் பையலே, எல்லா பெயிண்டையும் ஒரே நேரத்தில் ஒரே செவத்துக்கு மட்டும் அடிச்சு விட்டுருக்கியா? ஐயா எப்பா, உன்னையெல்லாம் வேலைக்கு விட்டதே பெரிய தப்பா போச்சு. எப்படி இவ்வளோ பெயிண்ட் எடுத்து ஒரு செவத்துக்கு அடிச்ச? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கணும்னு சொன்னா இல்லையால? ஐயோ காய்ச்சலாம் போச்சே. ஏன்னா சத்தியமா இல்லைண்ணா, எனக்கு தெரியும் நல்லாவே. நான் பெயிண்ட் ஒரு கரண்டி தான் எடுத்திருப்பேன். அதை அடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பெயிண்டெல்லாம் காணாம போச்சு. சத்தியமா நான் எடுக்கலண்ணா, இனி நம்பண்ணா. இல்லை குட்டிக்கிறவாய், அங்கே பார்த்தியா அந்த தடிப்பை தானே பெயிண்ட் தூக்கிட்டு போறியா? எவ்வளோ கமுக்கான வந்து வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டான் பார்த்தியா? அவனுக்கு இருக்குதே, ஒரு நாள் நான் வச்சுக்கிறேன் அவனை. பாத்தியா, இது எப்பவும் இப்படிதான் பண்றியான். ஊரா விட்டு மங்காலையோ ஊரா பொண்ணுன்னு நினைக்கிறியான். மாட்டி கஷ்டப்பட்டு காசு கொடுத்துச்சு, இது தடி பையன் 1 நிமிஷத்துல தூக்கிட்டு போயிட்டான்னா. விடல, நம்ம மட்டும் என்ன ஊரா விட்டு மங்கால தானே ஊரா பொண்ணு நினைச்சிருக்கோம். நம்ம மட்டும் யோகியமா என்ன? நம்ம வேற காப்பு கட்ட போறோம். போய் சொல்லக்கூடாது, எதுவும் திருடக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது பார்த்துக்க. அதனால வாயை கட்டுப்பாடா வச்சுக்க. சாமிக்கு அப்பதான் நல்லது பார்த்துக்க. அதை விட நமக்கு ரொம்ப நல்லது. ஏ 2 கருப்பு குட்டிகளா, நல்லா இருக்கீங்களா? அப்பா தாண்டா அது, ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன அப்படி பார்க்குறீங்க? என்ன கையில் ஆட்டை பிடிச்சிட்டு வந்துட்டு பார்க்குறீங்களாக்கோ? நமக்கு கெடா வெட்டணும்லையா? திருவிழா வந்துருச்சு இல்லையா? கெடா வெட்டி புண்ணும்டா கோயிலுக்கு. அதுக்காக தான் வாழ்ந்துருக்கிறேன். ஐயா அப்பா, உண்மைதான் சொல்றியா? கெடா வெட்டணுமா? அப்ப இப்பவே வெட்டு ஆட, இப்பவே பிரியாணி போட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம்ப்பா. நீயும் ஒரே இரு, எதுக்கு அங்கெல்லாம் ஊருக்கு போற? இங்க இருந்துக்கிட்டு படாத பாடி படுறேன். நீ இங்கேயே இருந்து சாப்பிடலாம், வாப்பா. எடா கேன பையனே, அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. நாள் இருக்குல்ல, திருவிழா முடிஞ்சிட்டு கடைசியாக தான் ஏதோ ஆடிக்கிட்டுலாம் வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வெட்டிக்கிட்டு பிரியாணி போட்டு சாப்பிட்டு விடுவோம். என்ன அம்மா கறி கோச்சிக்கிட்டு 2 நாள் முன்னாடி வந்தா, திரும்ப வந்தால என்னன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதா? ஒரே ஆட்டைக்கிட்டே வெட்டி சாப்பிட்டு விடாதீங்களே, கிடாக்கு. அதனால கொஞ்சம் பார்த்துருத்துக்க. என்ன ஒரு சாமி குத்தமாகி போச்சுன்னா அப்புறம் நம்ம இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது பார்த்துக்க. சரியில்ல, கோயிலுக்கு முன்னாடி கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. அங்கிட்டு போய் நான் கடையெல்லாம் எப்படி போட்டிருக்காங்க பார்த்துட்டு வரேன். என்ன ஏப்பா, இந்த ஒரு வளையல் எவ்வளோன்னு சொல்லு. இந்த வளையல் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. என் பொண்டாட்டி இங்கே பற்றியா, என் பொண்டாட்டி கைக்கு ஏற்ற மாதிரி நல்ல வளையல் எடுத்து கொடுப்பா. மாமா, எனக்கு இந்த வளையல் தான் பிடிச்சிருக்குது. தம்பி, இந்த வளையல் என்ன வளையல்னு சொல்கிறா பாப்பா? இந்த வளையல் ஒரு ஜோடி
200 கொடுக்கவா? இந்த வளையல் போட்டா ரொம்ப அம்சமா இருப்பீங்க. ஏப்பா எனக்கா வளையல் கேட்டுக்கிட்டு இருக்கேன்? என் பொண்டாட்டி இங்க நிக்கிறா பார்த்தியா, இவளுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். 200 வளையல் வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த வளையல் நல்லா இல்ல, வேற வளையல காட்டு. கோது அந்த வளையல் நல்லாவே இல்லை கோது, வேற வளையல் பாரு. இதா முன்னெல்லாம் இருக்கு பார்த்தியா, சூப்பரா இருக்கு பார்த்தியா, அந்த மாதிரி வளையல பாரு. இதெல்லாம் நல்லாவே இல்லை பார்த்துக்க. தம்பி எனக்கு இந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருக்குது. இது என்ன ரேட்டுக்கு கொடுப்ப? இது என் கைக்கு பத்துமா என்ன? அக்கா இந்த ஜோடி வளையல் 150 ரூபாய்க்கா. இது போட்டா சிம்ரன் மாதிரியே இருப்பீங்க. சிம்ரன் வளையல் இது, அதனால இதை வாங்கிக்கோங்கக்கா. ஐயய்ய இதெல்லாம் நல்லாவே இல்லை. நான் கூட என்னமோ நினைச்சேன் பார்த்துக்க. இந்த வளையல நல்லாவே இல்லை கோது, வேற பக்கெட்டு போலாம் வா. தடியனே நல்லா அந்த மட்டும் இந்த வளையல நீ வாங்கி கொடுத்துருவியாக்கும். நீ வேணா இப்போ பாரு, நான் உனக்கு ஒரு வளையல் எடுத்தாரே, அது உங்களுக்கு பிடிக்கும் பாரு. எப்பா தம்பி, இந்த வளையல் இருக்கு பார்த்தியா, இந்த வளையல் எவ்வளவுப்பா? அந்த வளையல் வெறும் 20 ரூபாய் தானா? வாங்கிக்கிறீங்களா? 20 ரூபா வளையல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கங்க. கோது இந்த வளையல் சூப்பரா இருக்கு பாரு, இதை கூட எடுத்துக்க. கருவாயின் செலெக்ஷன் தான் பார்த்துக்க. நான் கூட செலெக்ஷன்ல கோட்டை விட்டு விடுவேன், இவன் நல்லா பார்த்து செலக்ட் பண்ணி கொடுப்பான் பார்த்துக்க. இந்த வளையல் எடுத்துக்க கோது. லூசு பையலே, இது குழந்தைங்க போடுற வளையல்ரா, வேற பச்சை குழந்தைங்க போடுற வளையல். இதை எடுத்துக்கிட்டு 20 ரூபானதுமே வாங்கி தரேன்னு சொல்றியா? அப்ப இவ்வளவு நேரம் காசுக்காக தான் நல்லா சொல்லிட்டு இருந்திருக்க. நான் கூட உண்மையில தான் எனக்கு டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்கும் நல்லலன்னு சொல்றேன்னு பார்த்தா, இப்ப எனக்கு விலைனால தான் எனக்கு வேணாம்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு 200 ரூபாய்க்கு வளையல் வாங்கி கொடுக்க முடியாது. இல்ல என்ன ஆளு? இதுக்கு மேல இங்க நின்னு வச்சுக்க, உனக்கு மரியாதையே இல்லை, ஒண்ணு இல்லை. நான் கிளம்புறேன், போலாம் வந்துகிட்டே. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இது நையா பைசைக்கு வேணாம் பிரோஜனப்பட மாட்டானே. அப்பவே தெரிஞ்சிருக்கணும் பார்த்துக்க. இவன் சரியான அன்னக்காவடி பையன், வெறும் பையன். இவங்கிட்ட போய் குடும்பம் நடத்த முடியுமா? பேசாட்டு உங்க அப்பா பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிரு. இவங்கிட்ட இதேன்னு வச்சுக்க, தினமும் 5க்கும் 10க்கும் அலைய வேண்டியது இருக்கும் பார்த்துக்க. அட பாவி வெத்து வச்சுட்டுகளா, உங்களுக்காகவா என் கடையை இவ்வளோ நேரம் நிப்பாட்டி வச்சிருந்தேன். 20 ரூபா வளையல் வேணுமா? 20 ரூபா வளையல் போயா மத. என்ன பாக்குற? பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு வந்தேல, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். உனக்கு எவ்வளவு தெனாவட்டு இருந்தா என்னோட பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு வருவேன். என் குட்டிக்கருவான் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப தூக்கிட்டு வந்துவிட்டு அவனை திட்டு வாங்க வச்சுக்கிட்டு இருந்த. இப்ப பாத்தியா கோதாவரி எப்படியே உன்னை திட்ட வச்சு அமுச்சு விட்டேனே. ஏண்டா கருவாய் பயிலு, எனக்கு நேரம் வராமையா போயிடும். அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா. உன் கருவாச்சி உன்னை எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு. என் கோதாவரிய என் கூட பேச விடாம சொல்லி அனுப்பினேல, அன்னைக்கு வச்சுக்கிறேன் உனக்கு. ஆளுகளின் முகலைகளை பாரு, போடாக்கிட்டு கருவாட்டு பயிலு. சரி தடினே, நீ கோவப்படாத. நான் சும்மா விளாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கும் சேர்த்து தான் நான் வேண்டி வச்சிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் ஒரு செல்ல சண்டைனே, மறந்துடணும். உனக்கு சேர்த்து பால் குடம் எடுக்கிறேன், பூக்குழி இறங்குறேன், அதுக்கப்புறம் தீச்சட்டி எடுக்கிறேன், எல்லாமே வேண்டியிருக்கிறேன் பார்த்துக்க. இதெல்லாம் நீ எடுக்கிறேன்னு வேண்டியிருக்கிறேன், அதனால் மறக்காம செஞ்சிரு என்ன. ஏண்டா எனக்கு வேணும்னா நானே எடுத்துக்க போறேன். உன்னை யாரும் அதெல்லாம் வேண்ட சொன்னது? ஐயோ என்னால பண்ண முடியாதெல்லாம் வேண்டி வச்சிருக்கிறானே, நான் எப்படி அதெல்லாம் பண்ணுவேன்? என்னால பூக்குழியில இறங்க முடியாது. என்னை வெறுங்குழியில இறங்க சொன்னாலே நான் பயந்துகிட்டு இருப்பேன், இதுல பூக்குழி வரியா? ஏய் என்னடா சொன்ன? என் பூக்குழிய பத்தி தப்பாவா பேசுற? பூக்குழினா பூல தானே நான் மிதிக்க போறேன், அப்புறம் என்னத்துக்கு அப்படி பயந்துகிட்டு இருக்கிற? பூக்குழி தானே எனக்கு சொன்னேன். எனக்காக வேண்டியதுல செய்வியா மாட்டியா? சொல்லுடா. ஆத்தா வந்திருக்கிறே, ஆத்தா தடியா சொல்லுடா. ஐயா முடிச்சுக்கிட்டு நிக்கிறான். இதுக்கு மேல நான் துப்ப மாட்டேன். ஐயோ முடிச்சுக்கிட்டு நிக்கிறானே. அப்படியாத்தா? பூக்குழியில பூதான் இருக்குமா? நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன். சரி நான் இறங்குறேத்தா. அப்படி வழிய கட்டு. இதுக்கு மேல ஏதாவது நீ வாய் பேசுற அப்புறம் பாத்துக்க உனக்கு. அத்த மலை ஏறிட்டேன். என்னண்ணே எனக்கு என்ன ஆச்சு? ஏதோ 4-5 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரில இருக்குதே. திடீர்னு உனக்குள்ள ஆத்தா வந்துட்டாடா. இப்ப என்னைய திட்டிட்டு போனா தெரியுமா? பூக்குழி இறங்குன்னு. நான் இறங்கிறேன், வேண்டுதல செஞ்சு போடுறேன்டா. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.